Hi viewers, welcome back to my channel. This is Sarah. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா mixed fraction பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நார்மல் ஃபிராக்ஷன் நம்பர்ஸ் வந்து எப்படி ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, டிவைட் பண்றதுன்ற வீடியோ தனியா நான் போட்டுருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருந்தா அதை நம்ம என்ன எப்படி பண்ணணும் அப்படினு கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருந்தா நம்ம என்ன பண்ணனும், அதை நம்ம நார்மல் ஃபிராக்ஷனா மாத்தணும். நார்மல் ஃபிராக்ஷனா மாத்திட்டு நார்மல் ஃபிராக்ஷன் நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்றோம், சப்ட்ராக்ட் பண்றோம், மல்டிப்ளை டிவைட் பண்றோமோ அதே தான் பண்ண போறோம். வேற எதுவுமே கிடையாது. மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருந்துச்சு அப்படினா அது எப்படி நார்மல் ஃபிராக்ஷனா மாத்துறது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் 3 2/5. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3ன்றது ஒரு நார்மல் நம்பர், 2/5 அப்படின்றது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர். ஸோ இந்த மாதிரி மிக்ஸாக இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஓகே, ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கீழே உள்ள நம்பர் இருக்குது இல்லையா, அந்த நம்பரையும் இந்த சைடில் உள்ள நம்பரையும் நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த வர்ற ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சரோட இந்த 2வை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து செகண்ட் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 3ஐயும் 5ஐயும் இந்த சைடில் உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 3 × 5 மல்டிப்ளை பண்ணால் 15. அந்த 15ஓட நம்ம மேலே நம்பர் என்ன இருக்குது 2, அதை நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா, ஆட் பண்ண என்ன வரும் 15, அதோட 2 ஆட் பண்ண என்ன வரும் 17ன்னு வரும். அப்போ 17 டிவைடட் பை இங்கே எப்பயுமே கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. இவ்வளோதான் நார்மல் ஃப்ராக்ஷன். ஓகேவா, ஸோ கீழே என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே வந்துடும், அது எதுவும் மாற்றம் இல்லை. ஸோ மேலே உள்ள நம்பர் மட்டும் மாறும். அது எப்படி மாறும்னா இந்த சைடில் உள்ள நம்பரும் கீழே உள்ள நம்பரும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 15, அதோட இந்த 2 ஆட் பண்ணால் 17. அவ்வளோதான். ஒரு 4 நம்பர்ஸ் இந்த மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுன்றது ஈஸியாக ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சம் வச்சு பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சம் 3 2/5 + 4 3/5 இதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நீங்கள் சம்மில் பார்த்தீங்கனாலே அதை நீங்கள் நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாகவே வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சம்மை ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்க நம்பர் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக 17/5ன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா 4 × 5 20. இந்த 20ஓட 3 நம்ம ஆட் பண்ணோம், கூட்டினா என்ன வரும் 23. அப்போ 23/5ன்னு வரும். ஓகேவா, இப்போ ரெண்டுமே நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிடுச்சு. இப்போ நார்மல் ஃப்ராக்ஷனாக இருந்தால் நம்ம எப்படி ஆட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதோட டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், எப்படி நார்மல் ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை டிவைட் பண்ணணும். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோவோட என் ஸ்க்ரீனில் இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவே இருக்கும். மேக்ஸ் பேசிக்கில் அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவாகவே இருக்கும், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இங்கே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுறது, அதை வச்சு ஒரு 2-3 சம் தான் நான் இங்கே சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 2 சேமாக தான் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷன் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும்னா கீழே 2 நம்பரும் சேமாக இருக்கணும், அது மஸ்ட்டு. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணவே முடியும். சப்போஸ் சேமாக இல்லைனா நம்ம சேம் ஆக்குவோம். இங்கே சேமாக இருக்கிறனால நம்ம அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது என்ன பண்ணணும்னா நடுவில் வந்து கூட்டல் இருக்குது. அதாவது கீழே சேமாக இருந்தால் நடுவில் அடிஷன் இருந்தால் நம்ம ஆட் பண்ணி போட்டுறணும், சப்ட்ராக்ஷன் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுறணும், வேறு சிம்பிள் இருந்தால் அதுக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா பார்த்து அதுக்கு ஏற்றாப்பில் போடணும். ஸோ ஒருவேளை சைன் மாறி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா அதுக்குரிய வீடியோவும் நான் தனியாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நம்ம சேனலில் அது செகண்ட் வீடியோவாக இருக்கும். அப்படி இல்லைனா என் ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். சரிங்களா, ஸோ இந்த 3 விஷயம் நான் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். எப்படி ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும், சைன் வந்து மாறி வந்திருந்தால் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஓகே, இப்போ இங்கே வந்து நார்மலாக அடிஷன் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ப்ளஸ் நம்பர். ஸோ நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 40ன்னு வரும். ஸோ 40/5 இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே கேன்சல் பண்ண என்ன வரும் 1 × 5 8 × 40ன்னு வரும். அப்போ 8 தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகேவா, ஸோ இன்னொரு சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். 7 3/2 + 5 2/7. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எப்படினாலும் நம்ம கீழே வர நம்பர் வந்து வேறு மாதிரி தான் வரும். ஏன்னா நமக்கு எப்பயுமே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றினாலும் கீழே உள்ள நம்பர் வந்து மாறாது. இப்போ இங்கே 2 தான் வரும், இங்கே 7 தான் வரும். ஸோ அப்போ நம்ம சம் பார்க்கும்போதே தெரியுது இதை வந்து நம்ம சேம் ஆக்குற மாதிரி தான் வரும் அப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். 7 2 14. 14 3 கூட்டினா என்ன வரும் 17. 17/2. 7 35. 35 2 கூட்டினா 37/7. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ ரெண்டுமே வேறு நம்பர். நம்ம சேம் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்னா
ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடில் வருதான்னு பார்ப்போம். ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடில் வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே உள்ள 7ஆல் இந்த 2 சைடும் இங்கே உள்ள 2ஆல் இந்த 2 சைடும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 17/2 × 7 இங்கே × 7 ப்ளஸ் 37/7 நம்ம 2ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 17ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 119 வரும் /14 ப்ளஸ் 37ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 74/14 வரும். ஸோ இங்கே கீழே சேம் ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், நடுவில் அடிஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி போட்டுறணும். ஆட் பண்ணி போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா 193/14 வரும். ஓகேவா? ஸோ ஒருவேளை வந்து ஒரே வாய்ப்பாடில் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் அந்த இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு. ஸோ நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சம் பார்க்கலாம். ஸோ சப்ட்ராக்ஷனில் பார்க்கலாம். 5 2/3 -2 4/3. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் சேமாக தான் இருக்குது. நம்ம வந்து நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு நம்ம டேரெக்டாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள் 5 3 15 15ஓட இந்த 2 நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும் 17/3 வரும். -2 6 6ஓட அந்த 4 கூட்டினா என்ன வரும் 10. அப்போ 10/3. ஸோ கீழே நம்பர் சேமாக இருந்தாலே இங்கே சப்ட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி அடிஷனாக இருந்தாலும் சரி நம்ம அந்த நம்பர் அப்படியே போட்டுருணும். சரிங்களா? இந்த ரூல் எதுக்கு மட்டும்னா ப்ளஸுக்கும் மைனஸுக்கும், அதாவது ஃப்ராக்ஷனோடைய அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கீழே சேமாக இருக்கணும் அப்படிங்கிறது. மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் அது தேவை கிடையாது. சரிங்களா? நீங்கள் அவங்களுக்கு அது புரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த இன்னொரு வீடியோ சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ 17லேருந்து நம்ம என்ன பண்ணணும், டேரெக்டாக 10 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். 17லேருந்து 10 போச்சுன்னா என்ன வரும் 7ன்னு தான் வரும். ஓகேவா? ஸோ 7/3 தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, இந்த ஃப்ராக்ஷன் நம்பரோடைய அடிஷன் சப்ட்ராக்ஷன் பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா இந்த வீடியோட என் ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.